ஒருத்தருக்காவது இயேசு தீமை செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதா பாருங்க. ஒருத்தருக்கு கூட அவர் தீமை செய்யவில்லை. சிலுவையில் அடிக்கப்படுகிற பொழுது கூட அவர் பரிந்துதான் பேசினார். பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னது அப்படின்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, தெரியாம செய்கிறார்கள், இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு தான் இயேசு பேசினார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33.5 வருடங்களும் அவர் ஒருவனுக்கும் ஒரு தீமையும் செய்யவில்லை. ஒருவனுக்கும் அவர் ஒரு தீமையும் செய்யவில்லை. ஒருவனுக்கும் அவர் கெடுதலான விஷயங்களை யோசிக்கவில்லை, கெடுதலான விஷயங்களை அவர் செய்யவில்லை. அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். சபை உலகத்துல ஒரு இம்பாக்ட உருவாக்கணும் அப்படின்னா, விசுவாசிகள் உலகத்துல ஒரு இம்பாக்ட உருவாக்கணும் அப்படின்னா நன்மை செய்கிறவர்களாக மாறணும். நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஆண்டவர் தாயா தரணும், சோத்திரம். நம்ம ஜெபமே அப்படித்தானே, கூரையை பழக்கணும் ஆண்டவரே, மேல இருந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆதி சபை அப்படி இல்லை. தங்கள் திராணிக்கு மேலாக நன்மை செய்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். அப்படி பைபிள்ல வசனம் சொல்லுது. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தர்ம பணத்தை அவங்க சேகரிக்கும் போது திராணிக்கும் மிஞ்சி அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அது அவர்களது வாழ்க்கை முறையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. இதுதான் சபையை இந்த உலகம் பார்க்கிற பொழுது ஒரு மனிதனுக்கும் கேடு செய்யாதபடிக்கு நன்மை செய்கிறவன் நிச்சயமாக ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறவன் என்ற சாட்சி வந்துவிடும். ஒரு மனுஷனுக்கு கேடு பண்ணாம, ஒரு மனுஷனுக்கு கேடு நினையாம, அவன் அப்படி போனோம், இவன் இப்படி போனோம், அவன் நாசமா போனோம், அப்படியெல்லாம் பேசுகிறவன் தேவனது பிள்ளையாய் இருக்க முடியாது.